ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மைதா மாவு வச்சு ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். மைதா இருந்தால் போதும், ஈவினிங் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். மைதா 1 கப் எடுத்துக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு சுகரை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 50 கிராம் வெண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெண்ணெய் நல்லா அந்த மைதா மாவில் கரையிற அளவுக்கு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மைதா கூட ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் முட்டை போட்டால், அதனால நான் இந்த முட்டையும் இதிலே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் பூரி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா ஹார்டாக தான் பிசையணும். சர்க்கரை வேறு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ சப்பாத்தி தேய்க்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு இதை நல்லா திரட்டிக்கணும். எவ்வளோ மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டிக்கோங்க. இப்போ சைடில் இருக்கிறதுலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கப்பு வச்சு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்லேயும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எண்ணெயில் பொரித்து எடுத்துடணும். அவ்வளோதான், நம்மளோட மைதா பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடும். இது நம்ம 1 மந்த் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.